தற்போதைய அண்மை செய்தி. நெல்லையில் உள்ள நீதிமன்ற வாயிலில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறை இது தொடர்பாக விளக்கத்தை அளித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், காவல்துறை தரப்பிலிருந்து எப்படிப்பட்ட விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு, உங்க தகவல்களை சொல்லுங்க. நெல்லையில் நீதிமன்றம் அருகே ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக நெல்லை மாநகர காவல்துறை ஒரு விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. அந்த விளக்கத்தில் நெல்லை மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு ஆஜராவதற்காக மாயாண்டி என்ற பல்ல மாயாண்டி என்பவர் நீதிமன்றம் அருகே இருக்கக்கூடிய அன்னபூர்ணா உணவகத்தில் வைத்து சிலர் தாக்க முயற்சி செய்ததாக அந்த விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மேலும் அந்த கும்பலிடமிருந்து மாயாண்டி தப்பிச் செல்ல முயன்ற போது ஒருவர் அரிவாளுடன் அவரை துரத்தி சென்று வெட்டி கொலை செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த அரிவாளோடு ஓடி வரக்கூடிய நபரை கண்டறிந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் உய்காட்டான் என்பவர் துரத்தி சென்று ஒருவரை பிடித்திருக்கிறார். மற்றவர் தப்பி ஓடிவிட்டார்கள். பிடிபட்ட நபரிடம் விசாரித்த போது அவர் ராமகிருஷ்ணன் 25 வயது உடையவர் என்பது தெரிய வந்தது. மேலும் நடத்திய விசாரணையில் கடந்த 2023ஆம் ஆண்டு நெல்லை தாலுகா காவல் நிலைய எல்கைக்குட்பட்ட பகுதியில் ராஜாமணி என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அந்த கொலைக்கு பழி வாங்குவதற்காக இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக சிவா, தங்க மகேஷ், மனோராஜ், அதே போல முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக நெல்லை மாநகர காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலை சம்பவத்தை தொடர்ந்து நெல்லை முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.